ஹாய் ஆல். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் பார்த்துடலாமா? மார்னிங்கே அம்மா வந்து எனக்கு டீ வச்சு கொடுத்து தான் எழுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை, சரியான மழை இருந்தது. அம்மா கிளம்பி போகும்போதே போகணுமா வேண்டாமான்னு அம்மா யோசித்து தான் கிளம்பவே செஞ்சாங்க. சரி காலையில் வெறும் குழம்பு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணி கொடுத்தேன். ஒரு பீட்ரூட் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு பொரித்து கொடுத்தேன். அம்மா அதவே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் அதவே சாப்பிட்டுட்டேன். அன்றைக்கி அத்தை வேலைக்கு போகல. அத்தைக்கு ஒன்றும் உடம்பு ரெடி ஆகாதனால வீட்டிலே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு மழை வருதுல, சரி வடை செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உளுந்து கொஞ்சம் இருந்தது, அதையும் ஊற வச்சிட்டேன். நான் ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு, ஏன்னா கரண்ட்டு போகிறதுக்குள்ளேயே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு மிக்சிலேயே எடுத்துகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். அந்த மிக்சி சவுண்டு கேட்டால் என் பொண்ணு பயப்படுவா. அவள் கண்ணை பார்த்தாலே அவள் பயப்படுறான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்து வைக்கிறேன். கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே கரண்ட் போயிடுச்சு. என்னன்னு சொல்லி வெளியில் போய் பார்த்தேன் பாருங்கள். காற்று சரியான காற்று, ஆனால் மழை இல்லை, பயங்கரமாக காற்றடிச்சது. அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரண்ட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த கரண்ட்டும் வந்துருச்சு. அம்மாவும் வேலை முடிஞ்சு வந்துட்டாங்க. சரி உளுந்த வடை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா வரும்போதே பிளாக் டீ வச்சிட்டேன். நம்ம சேல் பண்ணுற டீ தூள் தான். அதுக்கப்புறம் வடையும் போட்டாச்சு. உளுந்த வடை போட்டுட்டு அத்தையும் கூப்பிட்டு டீ வச்சு கொடுத்துட்டு அம்மாவுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை, சும்மா உளுந்தை மட்டுமே அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் கிளைமேட் பாருங்கள். இது ஒரு 6:30 இருக்கும், அந்த மாதிரி டைமில் எடுத்த வீடியோ தான் இது. இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா நைட்டு என்னம்மா சமைக்கிற அப்படின்னு சொல்லி அம்மா என்கிட்ட கேட்டாங்க. இன்றைக்கி நீ சமைச்சு கொடுமா அப்படின்னு. ஆல்ரெடி பப்பாளி சாம்பார் வச்சுருந்தேன். சரி ஏதாவது துவையல் அரைச்சி கொடுன்னு கத்திரிக்காய் சுட்டு அதில் துவையல் அரைச்சி குடிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா ரெசிபின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம சேல் பண்ணுற டீ பவுடர் வேணுங்கிறவங்க பயோவில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.